மதுராந்தகத்தில் தூர்வாரப்படுவது ஏரியா, அதை நம்பியிருக்கும் விவசாயிகளின் வயிறா? 2 ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்டிருக்கும் விவசாயிகளின் துயரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் காட்சியளிக்கும் இதுதான் மதுராந்தகம் ஏரி. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான மதுராந்தகம் ஏரியின் மொத்த பரப்பளவு 2600 ஏக்கர். இந்த ஏரி தண்ணீர் மூலம் முன்னூத்திக்குப்பம், அருங்குணம், காவாதூர், தேவாதூர், முள்ளி, வளர்ப்பிறை உள்ளிட்ட சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பயன்பெறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மழையின் போது நிரம்பும் இந்த ஏரியை நம்பியே விளைநிலங்கள் முப்போகம் விளைகின்றன. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருந்த ஏரியை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சார்பில் 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு ஏரியில் தூர்வாரும் பணிகள் துவங்கியது. இதற்காக ஏரியின் களங்களை உடைத்து ஏரியில் இருந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தூர்வாரும் பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடைந்து மீண்டும் தண்ணீரை சேமிக்கும் வரை ஏரியை நம்பி யாரும் விவசாயம் செய்ய வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆனால் 2 ஆண்டுகளாக விவசாயம் செய்யாத விவசாயிகளின் நிலை என்ன? அவர்களின் வாழ்வாதாரம் பற்றியெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சிறிதளவு கூட யோசிக்கவில்லை. ஏரியை சீரமைக்கும் பணிகளை 2 ஆண்டுகளில், அதாவது வரும் ஜூலை மாதத்திற்குள் முடித்திருக்க வேண்டும். பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பது என்பது சாத்தியம் இல்லை என கூறி சீரமைப்பு பணிக்காக மேலும் 43 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் மேலும் 6 மாதங்கள் நீடிக்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த ஆண்டும் ஏரியில் தண்ணீர் தேக்கி வைக்க முடியாது என்பதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேலும் கேள்விக்குறியாகியுள்ளது. மதுராந்தகம் ஏரிக்கு தூர் வாரணும்னு சொல்லி விவசாயிகள்லாம் நாங்கள் மொத்தமாக எல்லாரும் கோரிக்கை வச்சோம். அது தமிழக அரசு 120 கோடி ஒதுக்கி அந்த வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. இது விட்டு இப்போ 2.5 வருஷம் ஆகிப்போச்சு, 3 வருஷத்துக்கு தான் வருதுங்க. ஏரி 2 வருஷத்துக்குள்ள வாரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு விட தாண்டுது, மத்தன போக்கில் வேலை நடக்குது. இப்போ ஒரு 13 கோடி அந்த சட்டருக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. 50 கிராம விவசாயிங்க பூரா எல்லாம் 3 வருஷமா விவசாயம் இல்லாமல் இருக்காங்க. ஏரியின் தூர்வாரும் பணிகளால் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர். விவசாயிகள் 2-3 வருஷமா விவசாயமே இல்லை, விவசாயம் இல்லாமல் கிடக்கிறோம், எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு இழப்பீடு கொடுக்க கேட்கும்போது இதுக்கான செவியை சாய்க்காத அரசு மேலும் இந்த கட்டுமான பணிக்காக 13.5 கோடி ரூபாய் ஒதுக்குனது எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது. மேலும் குடிநீருக்கே இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த பணியை உடனே முடிச்சு ஏரி பாசனத்தை வழி செய்யணும். இந்த 25 கிராமம் விவசாயத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு அறிவிச்சு அதை வழங்கினா மட்டுமே விவசாயிகள் தொழில் முடியும். எல்லாம் 3 வருஷமா விவசாயம் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு 25,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு தமிழக அரசை நான் கோரிக்கை கேட்குறேங்க. ஏரியில் இருக்கிற வண்டல் மண்ணை வார சொல்லியிருந்தாலே எங்கள் விவசாய நிலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த வண்டல் மண்ணை வாரனாவே பாதி தூர்வாரும் பணியை நிறைவேற்றிடலாம். எதுவும் கொடுக்கல, விவசாய தூர்வாரும் பணியும் நடைபெறலை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. கூடிய சீக்கிரம் இந்த தூர்வாரும் பணியை மேற்கொண்டு மதுராந்தகம் ஏரியை தூர்வாரி 50 கிராம மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருமாறு தமிழக அரசுக்கு வேண்டுகோளை வைக்கிறேன். மதுராந்தகம் ஏரியை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தும் பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு புறம் ஏரிக்குள் அதிகளவு ஆழத்திற்கு மண் தோண்டி எடுத்து வெளியே விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே மண் எடுக்க வேண்டும். அதிகளவு மண்ணை தோண்டி எடுத்தால் தண்ணீரின் தன்மை பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஏரியை தூர்வாருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், விவசாயிகளின் வயிறு துடைத்து வாரப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பதே மதுராந்தகம் ஏரி பாசன விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் செய்தியாளர் அருண்.